Hi viewers, welcome back to BK Recipes and Vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு காம்போ மெனு தாங்க பார்க்க போறோம். பரோட்டா with aloo piece curry. ஒரு 45 நிமிஷத்துல எப்படி ஈஸியா ரொம்ப சாஃப்ட்டா டேஸ்டியா செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃபர்ஸ்ட் பரோட்டாக்கு மாவு எப்படி பிசையுதுன்னு பார்த்துக்கலாம். நான் பரோட்டாக்கு மாவு பிசைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குக்கர்ல ஒரு 3 உருளைக்கிழங்க 2-3 கட் பண்ணி உப்பு சேர்த்து விசில் வச்சிருக்கேன். ஒரு பவுல்ல ஒரு குழிக்கரண்டி இருக்கு இல்லையா, சாம்பார் குழிக்கரண்டி, அந்த குழிக்கரண்டியில் 4 குழிக்கரண்டி மைதா மாவு எடுத்திருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு, அதோட அதே குழிக்கரண்டியில் ஒரு அரை குழிக்கரண்டிக்கு எண்ணெய், இது வெறும் சன்ஃப்ளவர் ஆயில் தான், ஒரு குழிக்கரண்டி ஃப்ரெஷ் மில்க்கு, இது வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து அப்படியே தான் எடுத்து யூஸ் பண்ணுறேன். பால் காய்ச்சலை, பச்சை பால் தான், நீங்கள் காய்ச்சின பால் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தேவையான அளவு மட்டும் நீங்கள் தண்ணி தெளிச்சுட்டு நல்லா சாஃப்டான மாவு பிசைஞ்சிக்கோங்க. நம்ம இந்த மாவு ரெடி பண்ணுறதுக்குள்ளே நம்ம குக்கர் சைடில் வந்துட்டு விசில் வர ஆரம்பிச்சிரும். உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் ஒரு 3 விசில் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு இதில் வேறு எதுவுமே தேவையில்லை. ஈஸ்டோ முட்டையோ இல்லை தயிரோ எதுவுமே தேவையில்லைங்க. இதுவே பரோட்டா ரொம்ப நல்லாவே சாஃப்டாக வரும், லேயராகவும் வரும். இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு இது மேலே மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் தடவி நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஃபைனலாக இந்த மாதிரி நான் பிசைஞ்சது வந்து ஒரு நிமிஷம் பிசைஞ்சிருப்பேன், அவ்வளோதான். அதுவே மாவு நல்லா சாஃப்டாயிரும். பாருங்கள், இந்த மாதிரி இழுத்து இழுத்து நல்லா பிசைஞ்சிருங்க. அப்போ தான் அந்த மாவு நல்லா லேயராக வரும். பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு வீடியோவில் அது எவ்வளோ லேயர் மாதிரி வருதுன்னு. இந்த மாதிரி நல்லா இழுத்து இழுத்து பிசைஞ்சிட்டு இந்த மாவை வந்து நீங்கள் வந்து பிரிச்சிங்கன்னா கரெக்டாக 5 பரோட்டா தான் வரும். 4 குழிக்கரண்டி நம்ம மைதா மாவு யூஸ் பண்ணி மாவு பிசையும் போது 5 மீடியம் சைஸ் பரோட்டா தாங்க வரும். இந்த மாதிரி அந்த பிசைஞ்ச மாவை 5 ஈக்குவல் பொசிஷனாக பிரிச்சுட்டு அதை நல்லா உருட்டிட்டு அது மேலே கொஞ்சம் எண்ணெய் க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு ஓரமாக வச்சுடுங்க. அடுத்து நம்ம வந்து ஆலு பீஸ் கறிக்கு தேவையான மசாலா வதக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் இல்லை ஒரு பேனில் எண்ணெய் வச்சு கொஞ்சமாக ஷாஜீரா, ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு லவங்கம் தான் வச்சுருக்கேன். இதை மட்டும் நல்லா தாளிச்சிட்டு இதோட இஞ்சி பூண்டு விழுது, பொடியாக நறுக்கியிருக்கிற ஒரு வெங்காயம், இதை வந்து நான் வதக்கிக்கிட்டேன். ஆஸ் யூஷுவல் நம்ம பச்சை வாசனை போகிற மாதிரி இதை வதக்கிக்கலாம். நல்லா கோல்டன் கலராக ஆனியன் வர மாதிரி வதக்கிக்கலாம். நான் வந்து பேஸ்ட்டாக போடல, இஞ்சி பூண்டு நான் நல்லா அப்படியே பொடியாக நறுக்கி அதை அப்படியே நசுக்கி தான் போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிட்டு இந்த சைடில் நான் வந்து ஒரு 2 தக்காளியை மிக்சியில் நல்லா விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா மீடியம் சைஸ் தக்காளி, நல்லா சிவப்பாக இருக்கிறத. இப்போ வந்து இது வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். அந்த தக்காளி தக்காளி விழுத சேர்த்துக்கலாம். தக்காளி இப்படி விழுதாக அரைச்சி போடும்போது நான் முன்னவே சொல்லியிருக்கேன், நமக்கு அந்த தோல் வந்து திப்பி திப்பியாக வராது சாப்பிடும்போது தனியாக. அதனால தான் நான் மேக்ஸிமம் கிரேவியில் அரைச்சி தான் சேர்த்துவேன். இதை வந்து மூடி வச்சு இல்லை திறந்து வச்சோ 1 நிமிஷம் மட்டும் கொதிக்க வைங்க. நான் வதக்கல, எதுவுமே செய்யலை. வெங்காயம் வதக்கிட்டு தக்காளி சேர்த்திட்டேன். அதுக்கப்புறம் மூடி வச்சு கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ அடுத்து தேவையான அளவு உப்பு அந்த கிரேவிக்கு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், தனியாத்தூள், சிவப்பு மிளகாய் தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள்,
கரம் மசாலா. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனால் போதும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் இதை கொதிக்க விடுங்க. நமக்கு அந்த தக்காளியும் சுண்டிட்டு இந்த மசாலாவும் பச்சை வாசனை போயிடும். அந்த கேப்பில் நம்ம குக்கர் சத்து அடங்கியிருக்குன்னா நீங்கள் அந்த உருளைக்கிழங்கு எடுத்து தோல் உரித்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அது நல்லா தண்ணி சுண்டிடுச்சு, மசாலாவும் பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அதை திறந்து நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுக்கிற உருளைக்கிழங்கும் அதோட ஒரு 1/2 கப்பு ஃப்ரோசன் பச்சை பட்டாணி யூஸ் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்து இல்லை ஒரு 1/2 கப் தண்ணியும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேங்காய், சோம்பு, 2 முந்திரி பருப்பை வந்து விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நான் உருளைக்கிழங்கு பட்டாணி சேர்த்துட்டு தனியாக வதக்க கிடையாது, உடனே இந்த தேங்காய் விழுதையும் சேர்த்துட்டேன். அந்த மிக்ஸி கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கிரேவி கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பொறுத்து நீங்கள் வந்து கூட சேர்த்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட்டா நல்லா இருக்காது, அதனால் பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போவே நல்லா பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையும் சேர்த்திடலாம். அங்கங்கே கொஞ்சம் உருளைக்கிழங்கு பெரிய பீஸாக இருந்தது, அதையும் கட் பண்ணி விட்டுட்டேன். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை தூவிட்டு நல்லா கலந்துட்டு தட்டு போட்டு மூடி நீங்கள் ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் இதை கொதிக்க வைங்க. நம்ம மறுபடியும் நடுவில் கலக்க தேவையில்லை. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா திறந்து விட்டு கலந்துட்ருக்கணும், அடி பிடிச்சிருமோன்னு. அதனால தான் மீடியம் ஃப்ளேமில் சொல்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இப்போ இன்னொரு பக்கம் அந்த கேப்பில் நம்ம வந்து ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா பரோட்டாக்கு மாவு, அதை எடுத்து தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நல்லா விசிறி அடிச்சுக்கோங்க. இப்படி விசிறி அடிக்க முடியல அப்படின்னா இந்த மாவு இந்த மாதிரி விட்டுட்டு ஓரளவுக்கு விசிறி அடிச்சுட்டு அதை இழுத்து விட்டிங்கனாவே 4 பக்கமும் உங்களுக்கு நல்லா எலாஸ்டபிளாக அது வந்து நல்லா விரிஞ்சு வரும். உங்களுக்கு பார்த்திங்கனாவே தெரியும். இந்த மாதிரி இழுத்து விட்டால் போதும். இந்த மாதிரி எவ்வளோ இழுக்க முடியுதோ இழுத்துக்கோங்க. மாவு இந்த மாதிரி வந்து நடுவில் அது கிளியுதுன்னா அந்த மாவு நல்லாவே நமக்கு வந்திருக்குன்னு அர்த்தம். அதை அப்படியே எடுத்து இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணி வச்சுடுங்க. இந்த மாதிரியே மீதி இருக்கிற எல்லா மாவையும் நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. லைட்டாக எண்ணெய் தடவி வச்சுடுங்க. நம்ம வந்து அந்த மாவு பிசைஞ்ச மாவு கரெக்டாக 5 பரோட்டா தான் வரும். நான் 5 இந்த மாதிரி தேய்ச்சி உருட்டி வச்சுக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு பரோட்டா அடிக்க வரல, எனக்கு வீச வரலன்னு நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. இந்த மாதிரி இழுத்தாவே பரோட்டா நல்லா லேயராக வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு இது இப்படியே ரோல் பண்ணிக்கலாம். சைடில் நமக்கு வந்து கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அதை திறந்துட்டு பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ஆலு பீஸ் மசாலா ரெடி நமக்கு. இப்போ இந்த வந்து அடுப்பை எடுத்துட்டு நான் இப்போ இந்த கடாயை எடுத்துட்டு அதே அடுப்பில் தோசைக்கல் வைக்க போகிறேன் பரோட்டா சுடுறதுக்கு. இதை வச்சுட்டு இதில் மேலே கொஞ்சம் எண்ணெய் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நம்ம உருட்டி வச்சுக்கிற பரோட்டாவை எடுத்து மெலிசாக நம்ம வந்து நல்லாவே தேய்ச்சிக்கலாம். ஏன்னா அது நீங்கள் எவ்வளோ தேய்ச்சாலும் அது மறுபடியும் திக்காகும். அதனால் ஓரளவுக்கு நீங்கள் வந்து மெலிசாக தேய்க்க பாருங்கள். பெருசாகவே இழுத்து பாருங்கள், நம்ம எப்படி தேய்ச்சாலும் அது குட்டி சைஸாக மாறிடுது, சுருண்டுரும் உடனே. கொஞ்சம் நல்லா இழுத்து விட்டு நல்லா தேய்ச்சிட்டு நம்ம சூடான கல்லில் லோ ஃப்ளேமில் வச்சு இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கம் நல்லா எண்ணெய் ஊற்றி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே டேஸ்டியான லேயரான பரோட்டாவும் ரெடி. இந்த பரோட்டா ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நான் வந்து 6 மந்த்ஸ் கழிச்சு இன்றைக்கி தாங்க பரோட்டா செஞ்சுருக்கேன். நம்ம வந்து வெளியில் வாங்கி அடிக்கடி சாப்பிட்றதுக்கு பதிலாக வீட்டில் இந்த மாதிரி எப்போயாவது ஒருக்கா செஞ்சு சாப்பிட்றது பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி இந்த பரோட்டா ரொம்பவும் சாஃப்டாகவும் பால் ஊற்றி பிசைஞ்சிருக்கனால ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும்
அந்த கிரேவியோட நல்ல காம்பினேஷனாக நல்லா சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ லேயராக நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இன்றைக்கி பர்டிகுலராக இந்த மெனு நான் செய்யும்போது டைம் செட் பண்ணிவிட்டு தான் செஞ்சேன். எனக்கு இந்த ஃபுல் மீல் செய்கிறதுக்கு பரோட்டா ப்ளஸ் அந்த கிரேவி செய்கிறதுக்கு 45 மினிட்ஸ் தாங்க டைம் எடுத்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ.